ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். 7 மணி ஆக போகுதுங்க நேரம். ஆனால் பயங்கர குளிர்து, பயங்கர பனி. ஏந்து வரவே முடியல, மெயினாக ஏந்து குளிக்கவே முடியல, அவ்வளோ ஒரு பனியாக இருக்குது. என்னங்க சார், இந்த பனியில் தொப்பி போடாமல் எங்கே போயிட்டு வர? என்னது அது கையில்? பம்கின். என்ன பண்ண போகிறீங்க? தெரியல, எங்கள் அம்மா கேட்டாங்க பம்கின். சரி சரி, வரும்போதே தூர வீடியோவா அப்படின்னு கேட்டு வராங்க பார்த்தீங்களா. பாய். எனக்கு ரொம்ப குளிருது, அவனுக்கு குளிர்லையா? சரி, நம்ம புது உறவில் எது பூத்துருக்கு வாங்க பார்க்கலாம். மக்கள்ஸ், நேற்று வாங்கிட்டு வந்த செம்பருத்தி இங்கே வச்சாச்சு. பெரிய செம்பருத்தி இது. ஹே வா, அழகாக பூத்துருக்குங்க, சூப்பர். இன்றைக்கி வச்சு கட் பண்ணி நானுமே 2 சஷாங்க் ஃபோட்டோக்குமே வச்சிடலாம். அவ்வளோ அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் நம்மள பழைய செடியில் பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி பூத்துருக்கு. மக்கள்ஸ், நேற்று பார்க்கும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே மார்னிங்கே க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஸ்கூலுக்கே போனேன். இங்கே பார்த்திங்கன்னா டெய்ரே பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரே பூனாலும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே என்னோடய வாசமான அந்த இது கீழே வச்சோன்னா அப்படியே அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுங்க, சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும் இதெல்லாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு, போயிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க. காக்கா கத்த ஸ்டார்ட் பண்ணிடுச்சு பாருங்கள். என்னடா, என்ன வேணும்? பசிக்குதா காலையிலேயே உனக்கு? 7 மணிக்கெல்லாம்? சரி வா போகலாம். கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுடலாம். அங்கே பாருங்க, எனக்கு முன்னாடி ஓடி போய் உக்காடுறாங்க. மேலே ஒருத்தர் வெயிட்டிங்கு, இங்கே ஒருத்தர் வெயிட்டிங்கு. பாருங்க, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிச்சு. இப்போ 1 by 1 காக்காங்க வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இங்கே இந்த செரி தக்காளி பார்த்திங்கன்னா செம்ம காய் காய்ச்சிருக்குங்க. அடடடா, பறிச்சிடலாம். இது நான் குழம்புக்கெல்லாம் மோஸ்ட்டாக போடுறதில்ல. அப்படியே தனிஷ்கா நம்ம லேவட்டில் இருக்க பசங்க எல்லாமே எடுத்து பறித்து சாப்பிடுவாங்க, பச்சையாக சாப்பிட்ருவாங்க. நிறைய இருக்குது இன்றைக்கி பாருங்கள். ஸோ எவ்வளோ தக்காளி இருக்குது, அப்படியே சாப்பிட்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. ஆமாடே.